ஹலோ மக்களே, நான் உங்க ஹர்ஷா. வெல்கம் டு ஹர்ஷா டிஎன்பிஎஸ்சி கிளாஸ். யூனிட் 6 ஓட நோட்ஸ்ல டே 2 ஓட கண்டென்ட் பார்த்துடலாம். நமக்கு 6th டேர்ம் 3ல லெசன் 1ல கொடுத்துருக்க சொசைட்டி அண்ட் கல்ச்சர் இன் ஏன்ஷியன் தமிழகம் த சங்கம் ஏஜ். இதான் இன்னைக்கு ஒன்லைனர்ஸ் பார்க்க போறோம். த சங்கம் ஏஜ் ரெஃபர் டு த பீரியட் பிட்வீன் 3rd century BCE டு 3rd century CE. சங்ககாலம் கிமு 3ஆம் நூற்றாண்டு முதல் கிபி 3ஆம் நூற்றாண்டு வரை இடையில் ஏற்பட்டது. சங்கம் ஏஜ் வந்து எந்தெந்த காலத்துக்கு நடுவுல அப்படிங்கிறது பார்த்துக்கோங்க. த டேர்ம் சங்கம் மீன்ஸ், சங்கம் என்ற சொல் தமிழ் புலவர்களின் கூட்டத்தை குறிக்கிறது. த டேர்ம் சங்கம் மீன்ஸ் அன் அசம்பிளி ஆஃப் தமிழ் poets. த சங்கம் அசம்பிளிஸ் were held under the patronage of the பாண்டியா கிங்ஸ். சங்க கூட்டங்கள் பாண்டிய மன்னர்களின் ஆதரவின் கீழ் நடைபெற்றது. அப்ப சங்கம் அசம்பிளிஸ் வந்து பாண்டியா கிங்கு கீழே தான் நடந்திருக்கு. The three major kingdom of the Sangam age were சேரா, சோழா and பாண்டியா. சங்க காலத்தின் 3 முக்கிய அரசுகள் சேர, சோழ மற்றும் பாண்டிய. The term used to refer collectively to the 3 Tamil kings were மூவேந்தர். சங்க தமிழர்களின் 3 அரசுகளும் சேர்ந்து அழைக்கப்பட்ட பெயர் மூவேந்தர்கள். சேர, சோழா, பாண்டியா மூவேந்தர்கள். The prime source of information about the Sangam period is சங்கம் literature. சங்க காலத்திற்கான முக்கிய தகவல் ஆதாரம் சங்க இலக்கியம். சங்க காலம் ஒன்று இருந்துச்சுன்னு சங்கம் இலக்கியம் வச்சுதான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். த ஹத்திகும்பா இன்ஸ்கிரிப்ஷன் பிலாங்ஸ் டு கிங் காரவேலா கலிங்கா. ஹத்திகும்பா கல்வெட்டு கலிங்க மன்னன் காரவேலா என்பவருக்கு சேர்ந்தது. த வேள்விக்குடி அண்ட் சின்னமனூர் பிளேட்ஸ் ஆர் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் காப்பர் பிளேட்ஸ். வேள்விக்குடி மற்றும் சின்னமனூர் செப்பேடுகள் எதற்கான எடுத்துக்காட்டுனா செம்பு செப்பேடுகளுக்கான எடுத்துக்காட்டு. ரோமன் காயின்ஸ் டிஸ்கவர்ட் இன் தமிழ்நாடு இண்டிகேட் ஓவர்சீஸ் ட்ரேட். தமிழ்நாட்டில் கண்டுபிடிக்கப்பட்ட ரோமானிய நாணயங்கள் கடல் மார்க்க வணிகத்தை காட்டுகிறது. கடல் மார்க்க வணிகத்தை காட்டுறது தான் இந்த ரோமன் காயின்ஸ் வந்து நம்ம டிஸ்கவர் பண்ணதுக்கான எடுத்துக்காட்டு. நம்ம கடல் கடந்து வணிகம் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதுக்கான சிறந்த எடுத்துக்காட்டா இருந்திருக்கு. இம்பார்ட்டன்ட் ஆர்கியாலஜிக்கல் சைட்ஸ் ஆஃப் தி சங்கம் ஏஜ் இன்க்ளூட் ஆதிச்சநல்லூர் அண்ட் அரிக்கமேடு. நமக்கு ஆதிச்சநல்லூர் தூத்துக்குடியில இருக்கும், அரிக்கமேடு பாண்டிச்சேரி. சங்க காலத்தின் முக்கிய தொல்லியல் தலங்கள் ஆதிச்சநல்லூர் மற்றும் அரிக்கமேடு. சங்கம் சொசைட்டி was classified into 5 ecoregions known as திணை. சங்ககால சமூகம் 5 வகை நிலங்களாக பிரிக்கப்பட்டது. அவை என்னன்னா திணை. இது வந்து 6ஆம் வகுப்பு புத்தகத்துல இருக்க நோட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸ்கூல் புக்ஸை பொறுத்த வரைக்கும் 6th 7th 8th எல்லாமே ரொம்ப ரொம்ப பேசிக்ஸா இருக்கும். 9th அப்புறம் தான் உங்களுக்கு அட்வான்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும். ரொம்ப சிம்பிளா இருக்கு அப்படின்னு நினைக்க வேண்டாம். போக போக தான் அட்வான்ஸ் ஆகும். ஸோ முன்னாடி இருக்கிறது சிம்பிளா இருக்குன்னு நினைச்சுதான் சிம்பிளான கொஸ்டின்ஸும் மிஸ்டேக் பண்றதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. அதனால ஃபுல்லா வந்து பார்த்துக்கோங்க. The குறிஞ்சி region was known for the occupation of hunting and gathering. குறிஞ்சி நிலம் வேட்டையாடுதல் மற்றும் சேகரித்தல் தொழிலுக்கு பிரபலமானது. The chief deity of குறிஞ்சி. குறிஞ்சி நிலத்தின் கடவுள் முருகன். முல்லை land was associated with cattle rearing and dairy farming. முல்லை நிலம் கால்நடை வளர்ப்பு மற்றும் பால் வளத்துடன் தொடர்புடையது. The deity of முல்லை. முல்லை நிலத்தின் கடவுள் விஷ்ணு. மாயோன் வந்து நமக்கு முல்லை நிலத்தின் கடவுள். மருதம் land was the most fertile and known for agriculture. மருத நிலம் மிகவும் வளமானது, இது வேளாண்மைக்கு பிரபலமானது. The deity of மருதம். மருத நிலத்தின் கடவுள் நமக்கு இந்திரன். நெய்யல் region was known for fishing and salt making. நெய்தல் நிலம் மீன் பிடித்தல் மற்றும் உப்பு தயாரிப்புக்கு புகழ் பெற்றது. The chief deity of நெய்யல் land. நெய்தல் நிலத்தின் கடவுள் வருணன். பாலை region நமக்கு raiding and plundering. பாலை நிலம் வழிப்பறி மற்றும் கொள்ளையடித்தலுக்கு தொடர்புடையது. பாலை நிலத்தின் கடவுள் நமக்கு கொற்றவை. தொல்காப்பியம் நமக்கு எந்தெந்த சோசியல் கிளாஸ் பத்தி கொடுத்துருக்காங்கன்னா 4 முக்கிய சமூக வகுப்புகள் பத்தி தொல்காப்பியம் நமக்கு குறிப்பிட்டிருக்கு. த ரூலிங் கிளாஸ் ஆளும் வர்க்கம் அரசர்னு அழைக்கப்படுறாரு. பிரீஸ்லி கிளாஸ் பூசாரி வகுப்பு அந்தணர்னு அழைக்கப்படுறாங்க. த ட்ரேடர்ஸ் வேர் ரெஃபர் டு அஸ் வணிகர்கள் நமக்கு வணிகர்கள் எந்த வணிகம் பண்றவங்க எல்லாருமே வணிகர்கள் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாங்க. த அக்ரிகல்ச்சரிஸ்ட் ஆஃப் தி சங்கம் சொசைட்டி. சங்க காலத்தின் உழவர்கள் வேளாளர் என அழைத்தனர். த ட்ரைபல்ஸ் லைக் பரதவர், பாணர், மறவர் belonged to the ancient tribal community. பரதவர், பாணர், மறவர் ஆகியோர் பழங்குடி இனங்கள் இனத்தை சேர்ந்தவர்கள்.
The women poet who lived during the Sangam period was Avvayar. சங்க காலத்தில் வாழ்ந்த பெண் புலவர் ஔவையார். In Sangam society, கற்பு chastity was considered the highest virtue of women. சங்க சமூகத்தில் பெண்களின் உயர்ந்த பண்பாக கற்பு கருதப்பட்டது. இது ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்காங்க. ஸோ chastity அப்படிங்கறத நமக்கு கொடுத்திருக்காங்க. In Sangam society, கற்பு was considered the highest virtue of women. The practice of self-immolation by widows was known as சதி. கணவனை இழந்த பெண்கள் தம்மை தாமே தீயிட்டுக் கொள்ளும் நடைமுறை சதி எனப்பட்டது. The main occupation of the Sangam people was agriculture. சங்ககால மக்களின் முக்கிய தொழில் வேளாண்மை. The most common crop cultivated during the Sangam period. சங்க காலத்தில் அதிகமாக வளர்ந்த பயிர் நமக்கு நெல். ஸோ எந்த பயிர் ரொம்ப அதிகமாக வளர்ந்திருக்கு? நெல். உறையூர் was famous for its weaving industry. உறையூர் அதன் நெசவு தொழிலுக்கு பிரபலமானது. The industries of the Sangam period included weaving, metalwork, carpentry and shipbuilding. சங்க காலத்தின் தொழில்கள் நெசவு, உலோக வேலை, தச்சு வேலை மற்றும் கப்பல் கட்டுதல் இதெல்லாமே அடங்குனது தான் சங்க காலத்தோட வேலைகள். Internal trade in Sangam wage was based on barter system. சங்ககால உள்நாட்டு வணிகம் பண்டமாற்று முறை அடிப்படையை கொண்டது. Overseas trade was carried out with Romes, Greeks and Southeast Asia. கடல்வழி வணிகம் ரோமானியர்கள், கிரேக்கர்கள் மற்றும் தென்கிழக்கு ஆசியாவுடன் நடைபெற்றது. ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின் 36 நோட் பண்ணிக்கோங்க. The port city of the Chola. சோழர்களின் துறைமுகம் புகார் என அழைக்கப்பட்டது. சேரர்களின் துறைமுகம் முசிறி என அழைக்கப்பட்டது. பாண்டியர்கள் துறைமுகம் கொர்க்கை. The Sangam period exported spice, cotton, ivory, pearls and precious stones. சங்க மக்கள் நறுமண பொருட்கள், பருத்தி, தந்தம், முத்துக்கள் மற்றும் விலையுயர்ந்த கற்களை ஏற்றுமதி பண்ணிருக்காங்க. நம்ம கிட்ட இதெல்லாமே இருந்திருக்கு, ஏற்றுமதி பண்ணிருக்காங்க. இதெல்லாம் இறக்குமதி பண்ணாங்கன்னு பார்த்தா இனிப்பான மது, ஸ்வீட் ஒயின் நம்ம கிட்ட இல்ல. ஸோ அதை இம்போர்ட் பண்ணிருக்காங்க. ஹார்ஸ், கோல்ட் அண்ட் ஸ்வீட் ஒயின். த பிரைமரி டேட்டி ஒர்க்ஸ்டு பை தி சங்கம் தமிழ். சங்க தமிழர்களின் முதன்மை கடவுள் முருகர். ஃபர்ஸ்ட் கடவுள் அண்ட் முதன்மை எல்லாமே நமக்கு முருகர் தான். த ஹில் டாப் டேட்டி முருகன் எந்த நிலத்தோட தொடர்புடையவர்னா குறிஞ்சி நிலத்துக்கு தொடர்புடையவரா இருக்காரு. த ஹீரோ ஸ்டோன்ஸ் வேர் எரெக்டட் இன் தி மெமரி ஆஃப். வீரர்களின் நினைவாக, போரில் உயிரிழந்த வீரர்கள் அவங்க நினைவா நடுக்கற்கள் வழிபாடு இருந்திருக்கு. த ஒர்க்ஷிப் ஆஃப் தி ஹீரோ ஸ்டோன்ஸ், அது என்ன சொல்றாங்க? நடுக்கல் வழிபாடுன்னு சொல்றாங்க. வீரர்களின் நினைவாக போரில் உயிரிழந்த வீரர்கள் நடுக்கற்கள் நிறுவப்பட்டன. ஸோ அந்த நடுக்கற்கள், அடுத்த கொஸ்டின் அந்த ஹீரோ ஸ்டோன்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா நடுக்கல் வழிபாடு அப்படின்னு சொல்றாங்க. த கான்செப்ட் ஆஃப் முத்தமிழ் இன்க்ளூட் இயல் இசை அண்டு நாடகம். முத்தமிழ் என்ற கருத்தில் இலக்கியம், இசை, இயல் இசை, நாடகம்னு அழைக்கப்படுறோம். த சங்கம் பீரியட் வேர் ஃபாண்ட் ஆஃப் மியூசிக், டான்ஸ் அண்ட் ஃபெஸ்டிவல்ஸ். சங்க மக்கள் இசை, நடனம் மற்றும் திருவிழாக்கள் ஆகியவற்றை விரும்பினர். த ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல் செலிப்ரேட்டட் நமக்கு பொங்கல். சங்க மக்கள் கொண்டாடிய அறுவடை திருவிழா பொங்கல். த ஃபெஸ்டிவல் ஆஃப் லைட்ஸ் celebrated during the Sangam period was கார்த்திகை. சங்க காலத்தில் கொண்டாடப்பட்ட தீபத் திருவிழா நமக்கு கார்த்திகையா இருந்திருக்கு. The annual festival celebrated in the capital city was இந்திரா ஃபெஸ்டிவல். தலைநகரில் ஆண்டுதோறும் கொண்டாடப்பட்ட திருவிழா இந்திர விழா. இந்த லெசன்ல மொத்தமா நான் உங்களுக்கு 150 கேள்விகள் அப்படிங்கிறது கொண்டு வந்திருக்கேன். ரொம்ப லென்த்தியா நிறைய போயிட்டு இருக்க மாதிரி இருக்கும். இந்த லெசன்ஸ் கொஞ்சம் டீட்டெயில்டா இந்த லெசன்ல கொடுத்திருப்பாங்க. ஸோ ஒன்லைன் டோட்டலா உங்களுக்கு 150 அப்படிங்கிறது இருக்கு. இந்த ஒரு வீடியோல 50 கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். அண்ட் ஃபுல்லா 150 கொஸ்டின்ஸும் ஆக்சஸ் பண்றது பெய்டு மெட்டீரியல் லான்ச் பண்ணலாம்னு இருக்கோம். நெக்ஸ்ட் மந்த் டேட் அனௌன்ஸ் பண்ணுவோம். ஸோ இதோட பிகினிங் எல்லாமே இம்பார்ட்டண்டா இருக்கிற லெசன்ஸ் நீங்க என்னெல்லாம் 1 by 1 படிக்கணும் அப்படிங்கறத கொடுத்துருக்கேன். புக்கு இல்லாதவங்க ஆன்லைன்ல உங்களுக்கு புக் பிடிஎஃபா கிடைக்கும். அதை நீங்க எடுத்து ஃபுல்லா ஒன்ஸ் ரீட் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு ஒன்லைனர்ஸ் நீங்க பார்த்துருப்பீங்க எவ்வளவு சிம்பிளா நம்ம படிக்க முடியும் அப்படிங்கறத. ஸோ இதே போல ஃபுல் 1 வீடியோஸ் வேணும், ஒன்லைனர்ஸ் எல்லாமே வேணும் அப்படின்னா நீங்க அதை பெய்டு மெட்டீரியலை பர்ச்சேஸ் பண்ற மாதிரி இருக்கும். அது என்னங்கறத டெலிகிராம்ல உங்களுக்கு அப்டேட் கொடுப்பேன். தேங்க்யூ.